முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழ் இன்னிசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழ் இன்னிசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகிர்ந்திடவே. விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகிர்ந்திடவே. வாழ்ந்திடு இறை குலமே, வணங்கிடு இறைவனையே, புகழ்ந்திடு பலியினிலே, வளர்ந்திடு அன்பினிலே. ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கி ஆண்டவரை புகழ்ந்து பாட வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான இறை மக்களே, நீதி நிலை குலைந்து நிற்கக்கூடிய ஒரு அவல நிலையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஒரு புறம் நோய், மற்றொரு புறம் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், இன்று ஆங்காங்கே சமுதாய பிரச்சனைகள் என்று பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வரக்கூடிய வேளையில் எங்கு பார்த்தாலும் நீதியை நிலைநாட்டக்கூடிய தன்மையும், நீதியை நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையை இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். எங்கு பார்த்தாலும் நீதியற்ற அன்பு, நீதியற்ற தண்டனை, நீதியற்ற தீர்ப்பு, நீதியற்ற பகிர்வு, நீதியற்ற ஒன்றிப்பு என்று நீதி இல்லாத நிலையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று நாம் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஆண்டின் பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறு சிறப்பாக நமக்கு கடவுள் நீதி உள்ளவர், தனது நீதியை எப்படி நிலைநாட்டுகின்றார், எப்படிப்பட்ட நீதியை கொண்டு வாழ்கிறார் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு நம்மை அழைக்கின்றது. ஏசாயா தனது புத்தகத்தில் குறிப்பிட்டது போல கடவுள் நீதியை விரும்பக்கூடியவர், கொள்ளையையும் குற்றங்களையும் வெறுக்கக்கூடியவர். அதே போல இணைச்சட்ட நூலில் மோசே தனது வெற்றி பாடல் மூலமாக 32வது அதிகாரத்தில் கடவுளுடைய வழி நீதி உள்ளது, கடவுள் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம் மத்தியில் செயல்படும் பொழுது அவர் எப்படி தனது நீதியை நிலைநாட்டுகின்றார்? அவரது நீதி இந்த உலகத்தின் நீதியை போன்று அல்ல, மாறாக அவரது நீதி அன்பு நிறைந்தது, இரக்கம் நிறைந்தது, இவை அனைத்துக்கும் மேலாக பொறுமை கொண்டது. தனது நீதியின்படி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு நிரபராதி கூட, ஒரு நீதிமான் கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இறுதி வரை பொறுமையோடு காத்திருந்து நல்லவர்கள் தீயவர்கள் என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் நம்முடைய நீதி அரசருடைய நீதி. ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூறப்பட்டது போல கோதுமையையும் பதரையும் பிரிக்கும் அளவுக்கு, அவை வளர்ந்து முற்றி போகும் அளவுக்கு காத்திருந்து நல்லவர்களை சேர்த்து தன்னுடைய களஞ்சியத்தை சேர்க்கக்கூடிய பண்பை கொண்டவர். ஆக இப்படிப்பட்ட நீதி இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் அனைவரும் நீதியின் அரசரை நம்முடைய நாட்டிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய உலகத்திலும் நீதி நிலைநாட்டுவதற்காக அவரிடம் கெஞ்சி மன்றாடுவோம். நாமும் நீதியோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக
இரக்கம் நிறைந்த நீதியுள்ள கடவுள் நம்மை காப்பாற்றுவார். நாமும் அதற்கேற்ற வரம் வேண்டி இப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் என் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து
உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13, தொடர்ந்து 16 முதல் 19 வரை. ஆண்டவரை, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்கிற்றொருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை திருப்பாடல். உங்களுடைய பதிலுரை. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம்முதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம்மடியானுக்கும் ஆற்றலை தாரும். உம்மடியாளின் மகனை காப்பாற்றும். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே,
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 8 இறை வாக்கியங்கள் 26 முதல் 27 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 13 இறைவாக்கியங்கள் 24 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளை விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளை விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளி பெரியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து,
வயலில் தோன்றி களைகள் பற்றி ஓமை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின் வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்குறையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதயங்களின் பேராலயத்தில் இந்த திருப்பலியை ஆற்றுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஏற்பாடு செய்த நம்முடைய பங்கு தந்தை பேரருள் தந்தை ரோலிங்டன் அவர்களுக்கும் அவரோடு துணை புரிகின்ற பனிமயம் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து இன்னும் ஒரு வாரத்தில் நாம் பெரிய கோயில் திருவிழாவை, தஸ்னேவிஸ் மாதா திருவிழாவை கொண்டாடுவோம். அதற்கு முந்தின வாரமாக இங்கே இந்த பேராலயத்தில் இந்த திருப்பலியை கொண்டாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகத்தை இன்னொரு விதமாக பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கடவுளை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்று நான் கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், அவர் எல்லாம் வல்லவராக இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், அவர் தானாக இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணராக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்வீர்கள். விவிலியத்தின் வழியாக நீங்கள் உங்களை கேட்டேன் என்றால் நீங்கள் சொல்வீர்கள், அவர் அன்பாயிருக்கிறார், கருணையோடு இருக்கிறார், பரிவோடு இருக்கிறார், மன்னிப்பு அளிக்கிறார் என்றெல்லாம் சொல்வீர்கள். ஆனால் இன்றைய வாசகம் அவரை வித்தியாசமாக பார்க்கிறது. உமது ஆற்றலே நீதியின் ஊற்று என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை வாசித்து வாசித்து பிரமிப்பு அடைந்து விட்டேன். கடவுளுடைய மூலம் நீதியில் விரவியதாக இருக்கிறது. அன்பு, கருணை எல்லாவற்றையும் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் இன்றைய வாசகம் அதை நாம் வித்தியாசமாக பார்க்க நமக்கு உதவுகிறது. அவருடைய ஆற்றல் நீதியில் விரவிய ஆற்றல், நீதியை அடித்தளமாக கொண்டது. அவருடைய ஆற்றலின் ஊற்றே நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் நீதியுடைய கதிரவனாக இருக்கிறார். அவரிடம் நீதி பேதம் கிடையாது. எல்லா மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய வல்லவராக இருக்கிறார். எனவேதான் அவர் இஸ்ராயேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் எல்லோரும் என்னுடைய மக்கள், உங்களிலேயே பேதம் கிடையாது, பெரியவன் சின்னவன் என்று கிடையாது, நீங்கள் எல்லோரும் ஒருமித்தவர்களாக இருக்க வேண்டும், சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சமநிலையையும் கடைபிடித்து வேதங்கள் வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் கூறுகிறார். உடன்படிக்கையை மிகவும் கவனமாக கடைபிடித்து வந்த இஸ்ராயேல் மக்கள் ஆண்டான் என்றும் அடிமை என்றும் இல்லாமல், படித்தவன் என்றும் பாமரனும் என்றும் இல்லாமல், குருக்கள் என்றும் அல்லது சாதாரண மக்கள் என்றும் இல்லாமல் நீதியை செலுத்துவதிலேயே மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதை பற்றி இணைச்சட்டம் அருமையாக கூறுகிறது. 5 நூற்களில் ஒன்றான இறுதி நூல் இணைச்சட்ட நூல். அந்த இணைச்சட்ட நூலின் துவக்கத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இணைச்சட்டம் 1வது அதிகாரம் 16வது 17வது வசனங்களை பாருங்கள். நீதியின்படி தீர்ப்பிடுங்கள், விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள், உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்று போல தீர்ப்பிடுங்கள், எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கு உரியது, தலைவர்கள் நீதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று
ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை கேட்டுக்கொள்ளுகின்றார். இன்றைய துவக்க உரையில் நாம் கேட்டோம், எங்கு பார்த்தாலும் அநீதி, எங்கு பார்த்தாலும் வேறுபாடு, எங்கு பார்த்தாலும் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன், எங்கு பார்த்தாலும் என்னுடைய நாட்டை சார்ந்தவன், என்னுடைய இனத்தை சார்ந்தவன், என் மொழியை சார்ந்தவன் என்று நாம் நீதியை புதைத்து விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவர். உடன்படிக்கையின் கடவுளாக இருந்து இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய மக்களாக அவர் தேர்ந்து கொண்டாலும் எல்லா மக்களுக்கும் அதிபதியாக அவர் இருக்கின்றார். எல்லா மக்களையும் சரிசமமாக அவர் அன்பு செய்கின்றார். யாரையும் அவர் விட்டு வைப்பதில்லை. எல்லார் மீதும் அவருடைய கரிசனை செல்லுகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அருமையாக எடுத்துரைக்கிறது. நீர் ஆற்றல் மிக்கவராக இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றீர். சாலமோனின் ஞானம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஆற்றலே நீதியின் ஊற்று, உமது ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி செய்து விடுகிறது. இஸ்ராயேல் மக்களை மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் உயிர் கொடுப்பவரும், ஆற்றல் கொடுப்பவரும், வாழ்வுக்கு அந்த நீதியை கொடுப்பவரும், மகிழ்ச்சியை கொடுப்பவரும் கடவுளே. அவருடைய பார்வையில் யாருமே ஒதுக்கப்பட்டவர்கள் என்பது கிடையாது. நீர் ஆற்றல் மிக்கவராக இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றீர், மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கின்றீர், நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர். இன்றைய முதல் வாசகம் அற்புதமாக மனித சிந்தனையை தாண்டியதாக, மனித தியானங்களை எல்லாம் தாண்டியதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோனின் ஞானம் இதை எப்படி ஆண்டவருடைய ஒரு பெரிய பண்பாக, நிலைத்த பண்பாக, நீடித்த பண்பாக, ஆழம் காண முடியாத பண்பாக இதை கொண்டிருக்கிறது. நீதியோடு அவர்கள் எல்லாரையும் அவர்கள் தீர்ப்பிட வேண்டும் என்று அது நமக்கு கூறுகிறது. இஸ்ராயேலிலே நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள். 1 அரசர் 21வது அதிகாரத்தில் ஆகாப் என்ற அரசர் இருந்தார். அவருடைய அரண்மனை தோட்டத்திலே அவர் உல்லாசமாக இருக்கிற பொழுது பக்கத்திலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை பார்த்து, அதுவும் என்னுடைய அரண்மனையோடு சேர்ந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி நாபோத் என்ற அந்த மனிதனிடம் சென்று, உன்னுடைய திராட்சை தோட்டம் தான் அது எனக்கு விற்றுவிடு என்று சொல்லுகிறார். ஐயோ, ஆண்டவர் மீது ஆணை, அந்த நிலத்தை நான் விற்க மாட்டேன், ஏனென்றால் அது என்னுடைய மூதாதையருடைய நிலம், அது என்னுடைய பாரம்பரிய நிலம். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் அதை விற்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அரசன் மிகுந்த கவலையோடு அது கிடைக்கவில்லை என்று அவன் அழுது கொண்டு சாப்பிடவும் மறுத்து கொண்டிருந்தான். அவனுடைய மனைவி, என்னடா இது, ஒரு சின்ன காரியத்துக்காக இவ்வளவு நீ மனம் தளர்ந்திருக்கிறையே என்று சொல்லி தவறுதலாக கடிதங்களை அனுப்பி நாபோத்து அரசனுக்கு எதிராகவும் ஆண்டவனுக்கு எதிராகவும் சூழ்ச்சி புரிந்தான் என்று பெரியோர்களை சொல்ல வைத்து அவனை கல்லால் எறிந்து கொல்லிவிட்டார்கள். கொன்ன பிறகு அவனுடைய மனைவி அவனிடம் வந்து சொல்லுவாள், இப்பொழுது சாப்பிடு, அந்த நிலத்தின் உடைமைக்காரன் இல்லை, அவன் இறந்து விட்டான், நீ அந்த நிலத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவனுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தாள். ஆண்டவர் விடுவாரா? எலியாசை அனுப்புகிறார். நீ அநியாயமாக ஒரு மனிதனை கொன்று விட்டாய், அவனுடைய இரத்தம், அவனுடைய நீதி என்னிடம் வந்து போராடுகிறது. நீ அரசனாக இருந்த காரணத்தினால் ஒரு ஏழையை நீ கொன்று அவனுடைய நீதியை, அவனுடைய நிலத்தை நீ அபகரித்துக் கொள்வாயா என்று சொல்லி ஆண்டவர் சண்டையிடுகின்றார். இறைவாக்கினர் வழியாக சண்டையிடுகின்றார், நீதியை நிலைநாட்டுகின்றார். எவ்வாறு நாபோத்தை நீ கொன்றாயோ, அந்த இரத்தம் எவ்வாறு மண்ணில் கலந்து விட்டதோ அதே போல உனக்கும் அந்த கதி ஏற்படும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் இன்றைக்கு கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு இழைக்கப்படுகின்ற தீங்குகளையும் தீமைகளையும் கண்டுகொள்ளாமல் ஏதோ பாரமாக இருந்து நாமும் கூட அந்த வரிசையில் சார்ந்தவர்களாக இருப்போம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால், 3 நாட்களுக்கு முன்னால் நடந்தது இது. அந்த பெண்ணானவள் சுனிதா யாதவ் என்று சொல்லக்கூடியவள் குஜராத் நகரிலேயே இரவு நேரத்தில் 11 மணிக்கு மேலே 2 பையங்க இருசக்கர வாகனத்தில் வர்றாங்க. முகக்கவசம் அழியவில்லை. அவள் நிறுத்திவிட்டு அவர்களிடம் கேள்வி கேட்கிறாள், எப்படி நீங்கள் சட்டத்தை மீறி உங்கள் விருப்பப்படி நடக்க முடியும் என்று. அவர்கள் பயந்து போய் தன்னுடைய நண்பனுக்கு ஃபோன் செய்து அவனை கூப்பிடுறாங்க. அவன் ஒரு மினிஸ்டருடைய மகன், அவன் எம்எல்ஏ கார் போட்டுக்கிட்டு அந்த பிளேட்டை வைத்து கொண்டு அங்கே வருகிறான். அவனும் வந்து அந்த அரசாங்க அதிகாரி சுனிதா அந்த போலீஸ் அதிகாரியோடு வாதாடுகிறான். அப்பொழுது அந்த அம்மா விட்டபாடில்லை, சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், நீங்கள் செய்தது தவறு, அந்த தவறுக்கு தண்டனை பெற வேண்டும் என்று சொல்லி அவள் வாதாடுகிறாள். அது அந்த செய்தி அவங்க அப்பாவுக்கு கிடைக்கிறது. 12 மணிக்கு அந்த அப்பா
அந்த ஃபோனில் அந்த அதிகாரியை தட்டுறாங்க. ஏன் மகன் அவன் இஷ்டம் போல வருவான், நீ அதை கண்டுக்க கூடாது, அது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், எனக்கு அது சரியில்லை என்று சொல்லி அந்த காவலர் அதிகாரி அவர்களுக்கு எதிராக அவர் தன்னுடைய சட்டத்தை நிறைவேற்ற, தன்னுடைய கடமை நிறைவேற்ற போராடினார்கள். இவ்வாறு அவர்களுக்கு தண்டனை கொடுத்த காரணத்தினால அந்த அரசாங்கத்திடமிருந்தும் மேல் அதிகாரிகளிடமிருந்து அவர்களுக்கு எப்பொழுதுமே தொல்லை வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க என்ன செய்தாங்க, தன்னுடைய அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் இதற்காக போராடுவேன், இன்னும் மேலும் படித்து இன்னும் அதிகாரியாகி நான் இந்த சட்டத்தை நிலைநாட்டுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆற்றலுடையவர்கள் இன்றைக்கு ஆற்றல் இல்லாதவர்களை துச்சமாக மடித்து அவர்களை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். உங்களிடமோ என்னிடமோ ஆற்றல் இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்றார். என்னிடம் அதிகாரம் இருந்தால், என்னிடம் ஆற்றல் இருந்தால் நான் என்ன செய்வேன், இயலாதவர்களை எல்லாம் வம்புக்கு சண்டைக்கு இழுப்பேன். நீங்க விடுவீங்களா பக்கத்தில் இருக்கிறவங்கள? உங்களிடம் ஆற்றல் இருந்தால், அதிகாரம் இருந்தால் மற்றவங்களெல்லாம் அடங்கி இருக்கணும், ஒடுங்கி இருக்கணும், உங்களுக்கு அடிபணிந்து இருக்கணும் அப்படின்லாம் நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய ஆற்றலை தவறாக பயன்படுத்துவதிலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்வை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிரானவர் தான் நமது ஆண்டவராகிய கடவுள். அந்த கடவுள் அன்போடும் நீதியோடும் எல்லோரையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் மனிதனுடைய இதயமோ கபடமுள்ளதாக இருக்கிறது. தன்னுடைய ஆற்றலை அவன் தவறாக பயன்படுத்தி ஏழைகளை நசுக்குகின்றான், அவனுடைய நிலத்தை அபகரித்துக் கொள்ளுகின்றான். அவனுக்கு சார்பாக இருக்கின்ற அந்த நீதித்துறையை கூட காசு கொடுத்து வாங்கி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எளியோரை நீதி கிடைக்காமல் செய்து விடுகின்றான். அங்கலாய்க்கின்றார்கள், அழுகின்றார்கள், தளர்ந்து போகின்றார்கள், சோதனைக்கு உட்படுகின்றார்கள். ஏழைகளை கவனிக்க யாருமே இல்லை. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நீதியின் தலைவன், நீதி என்னுடையது, என் நீதியை நீங்கள் கடைபிடித்து நீதி அரசர்களாக இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் இறைவனை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு அதிகாரம் நமக்கு அருமையாக வருகிறது. நீதிமான்கள் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? உண்மை அறிதலே நிறைவான நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனின் ஞானம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை மிகவும் அற்புதமானது. உம்மை அறிதலே நிறைவான நீதி, உமது ஆற்றலை அறிதலே இரவாமைக்கு ஆணிவேர். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறது இல்லை. விவிலியத்தில் நமக்கு வேண்டிய புதையல்கள் அங்கே பொதிந்து கிடைக்கிறது. அதை திருப்பி அந்த பக்கங்களை எல்லாம் புரட்டி பார்த்து நாம் அதை வாசிக்க வேண்டும். நீதியரசன் ஒருவன் நீதியோடு ஏழைகளுக்கு நீதி வழங்கினான் என்றால் அவன் இரவாமையை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் இரவாதவர், அவர் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவர். நீ நீதியுடையவனாக இருந்தால் நீ இந்த உலகத்தில் தண்டனை பெறலாம், ஒதுக்கி வைக்கப்படலாம், உனக்கு சார்பாக யாரும் பேசாமல் இருக்கலாம். சுனிதா யாதவுக்காக யாரும் பேச வரவில்லை, அவர் ரிசைன் பண்ணி விட்டார். இந்த உலகம் அவருக்காக பேசியிருக்க வேண்டும், அந்த காவல் அதிகாரிக்காக, ஆனால் பயந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது கடவுளுடைய முதல் பண்பாக, ஆழமான பண்பாக இருக்கிறது. ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த நீதியை எல்லோருக்கும் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆளொன்று பார்த்து எனக்கு வேண்டியவர் என்று பார்த்து நீதியை புதைத்து விடக்கூடாது. நீதியை புதைத்து விடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மிடமிருந்து எடுத்து விடுகிறோம். இரண்டாவதுக்கு வருவோம். ஆண்டவர் கனி உடையவராக இருக்கிறார், இரக்கமுடையவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் பார்த்தீர்கள், நல்ல விதையை கடவுள் விதைத்தார், ஆனால் அங்கே களைகள் வருகின்றன. அந்த களைகளும் வருவதை அந்த வேலையாட்கள் பார்த்துவிட்டு, ஐயா நல்ல விதைகளை எல்லாம் விதைத்தீர், தீய களைகள் எப்படி அங்கே வருகின்றது? சாத்தான் எதிரி அதை விதைத்து விட்டான், அப்போ நாங்கள் அது பிடுங்கிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? அதை பிடுங்கி விடாதீர்கள், ஏனென்றால் அதுவும் வேர் விட்டிருக்கும், பயிரும் வேர் விட்டிருக்கும். நீங்கள் அந்த வேரை பிடுங்குகின்ற பொழுது களையினுடைய வேர் பயிரினுடைய வேரோடு பின்னி பிணைந்திருக்கும். நீங்கள் களைகளை பிடுங்குவது போல பிடுங்குவீர்கள், ஆனால் எது பிடுங்கப்படும்? நல்லதும் பிடுங்கப்படும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு போயிடுச்சுன்னு வைங்க, பாம்பை தேடி தேடி அலையிறீங்க, அதை தேடி தேடி அலைஞ்சு அதை கொல்றதுக்கு பார்க்குறீங்க, முடியல, அது மண்ணுக்குள்ளே புதைஞ்சு விட்டது.
அப்போ பாம்பை சுட்டு எரிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டையே எரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் என்னாகும்? வீடு எரிஞ்சு போகும், பாம்பு எரிஞ்சு போயிருமா? அது உள்ளுக்கு போய் அது மறைஞ்சு தன்னையே காத்துக்கொள்ளும். அதே போல தான் நீங்கள் தீயவைகளை களை எடுக்க போகும் பொழுது நல்லவைகளை அழித்து விடுவீர்கள். நல்லவர்களோடு தீயவர்களும் வளருகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இது கடவுளுடைய சித்தம்தான். ஏனென்றால் கடவுளை விரும்பாதவர்களையும் கடவுளை வெறுப்பவர்களையும் கடவுள் அன்பு செய்கிறார். அவருடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் இருக்கிற தீயவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கடவுளை நம்பாதவர்கள் அல்லது வெறுக்கிறவர்கள், தீயவைகளை செய்து தீமையின் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடியவர்களும் யாரால் படைக்கப்பட்டவர்கள்? கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளை அவர் வெறுக்க முடியுமா? அவருடைய பிள்ளைகளை அவர் தண்டிக்க முடியுமா? ஒருவேளை பொறுமையோடும் சகிப்போடும் அவர் இருக்கிறார். கடவுளுடைய பொறுமையையும் சகிப்பையும் நாம் ஏளனம் செய்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஏன் இந்த அநியாயம், ஏன் இந்த நோய், ஏன் இந்த வேறுபாடு, ஏன் இந்த வேதனைகள் எல்லாம்? இன்னைக்கு கடவுளை நம்பாதவன்லாம் அப்படித்தானே சொல்றான். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இந்த வேதனைகள் ஏன், ஏன் துன்பங்கள் ஏன், இந்த தீமைகள் ஏன்? அப்படித்தானே அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கடவுள் பொறுமையோடும் சகிப்போடும் இருக்கிறார். காலம் வருகின்ற பொழுது அதை கட்டுகளாக கட்டி எரித்து விடுவார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? களைகள் மனம் மாறாது, ஆனால் மனிதன் மனம் மாறக்கூடியவன். ஆண்டவர் அவனுக்கு காலம் கொடுக்கிறார். சகிப்போடும் பொறுமையோடும். ஒரு தாய் தன்னுடைய மகன் தவறு இழைத்து விட்டாலும் அவனை கொலைக்கு, அந்த தண்டனைக்கு தீர்ப்பிட்டு விடுவாளா? இல்லை. அது அவளுடைய ரத்தம், அவளுடைய சதையின் சதை, அவளுடைய குழந்தை. அந்த குழந்தைய அவ அழிச்சு விடுவாளா? தாய்மார்களே, பெற்றோர்களே தங்களுடைய குழந்தைகளை இவ்வளவு தவறு செய்திருந்தும் அவர்கள் நேசிக்கிறார்கள் என்றால் கடவுள் நம்மை எவ்வாறு நேசிப்பார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய அன்பு எல்லையற்றது. நாம் கடவுளை அவர் தவறு செய்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் கடவுளுடைய தவறுதான் மனிதனுடைய மனதையே மாற்றுகிறது. அவருடைய பொறுமையும் அவருடைய கனிவும் அவருடைய சாந்தமும் அவருடைய மன்னிப்பும் அதை நினைத்தவுடன் அந்த மனிதன் மனமாறி ஓடி வருகிறான். கெட்ட குமாரன் அல்லது ஊதாரி பிள்ளையாக சென்றவன் திரும்பி வரும் பொழுது அதிக அன்பையும் அதிக ஆர்வத்தையும் கொடுத்தவர் யார்? அந்த கடவுள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மாற்றி சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, கோயிலுக்கு வரமாட்டாங்க, அவதூறு பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. கடவுள் அவர்களை கண்டிப்பாக பார்த்து கொள்வார். அவர்களுக்கு வேண்டிய நேரத்தில் தண்டனை கொடுப்பார். ஆனால் நம்ம துந்துறுத்துக்கிட்டு வருவோம். வேகமாக ஆண்டவர் அவர்களை தண்டிக்கணும், அவங்கள இல்லாமல் ஆக்கி போடணும். நீ மனிதன், ஓம் ஓம் பாட்டுக்கு நீ ஓம் மனதில் எழுந்த அளவுக்கு நீ சிந்திக்கிறாய். கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இரக்கமும் கனிமையும் நிறைந்தவர். அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், நீர் பரிவும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உள்ளவர், எல்லோரையும் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருப்பவர், ஆனால் நாங்கள் அதை ஏளனம் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாமும் கடவுளுடைய பரிவையும் இரக்கத்தையும் ஏளனம் செய்தவர்களாக இருக்கிறோம், கடித்து கொள்பவராக இருக்கிறோம். கடவுளுக்கே பாடம் புகட்டுபவர்களாக நம்ம மாறிவிடுகிறோம். சில சமயத்தில் நீ ஏன் இப்படி செய்த அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கனிவும் பரிவும் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த பாவிகளில் ஒருவராக நாமும் இருக்கலாமே, நாமும் அந்த தவறை செய்திருக்கலாமே. எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் அவனில் கொஞ்சம் தவறுகள் இருக்கிறது. எவ்வளவு தவறு செய்தவனாக இருந்தாலும் அவனிலும் கொஞ்சம் நல்லது இருக்கிறது. நீ ஒரு விரோதியை வெறுக்கின்ற பொழுது ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள், அந்த விரோதி கடவுளால் அன்பு செய்யப்படுகிறவன். நீ கடவுளுடைய நண்பன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். கடவுள் அன்பு செய்கிற உன்னுடைய விரோதியை நீ வீழ்த்தி விட வேண்டும், அவனை கொன்று விட வேண்டும் என்று நீயே கங்கணம் கட்டினால் நீ ஆண்டவனுடைய நண்பன் என்று உன்னையே பறைசாற்றிக் கொள்ள முடியுமா? கேள்விகள் எழுந்த வண்ணமாகவே இருக்கின்றது. எனவே பரிவும் கனிவும் அன்பும் தான் இந்த உலகத்தில் நின்று நிலைக்கும். அதுதான் கனிவுடைய நீதியை, அன்புடைய நீதியை, வாழும் நீதியை, மகிழ்ச்சி நீதியை எல்லோருக்கும் தரும். இந்த நீதியை நாம் பெற்று வாழ இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நீதியும் கனிவும் பரிவும் கொண்ட இறைவனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தீமைகளுக்கு தகுந்த தண்டனை தருபவர் அல்ல, மாறாக நாம் மனம் மாறி அவரிடம் வர வேண்டும் என்று விரும்புகிற அந்த கடவுளிடம் நம்முடைய ஏக்கங்களையும் ஜெபங்களையும் சமர்ப்பிப்போம். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடுகு விதை போல் நீர் உலகில் நிறுவிய திரு அவை விரிந்து பெரிதாகி உலக மக்கள் அனைவரையும் தன் நிழலில் சேர்த்து உம் மக்களாக்க நீர் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்த குடும்பங்கள் நீர் காட்டும் கருணையை மாதிரிகையாய் கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒன்று கூடி வாழும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் இளைஞர் இளம்பெண்கள் சிறுவர் சிறுமியர் மற்றும் பலர் கொரோனா போன்ற தீய சக்திகளால் வாடி நலிந்து விடாமல் உம் அருள் நிழலில் வைத்து காத்து வளர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாடு விட்டு நாடு சென்று போதிக்கும் மறை போதகர்கள் தங்கள் தளங்களில் விண்ணரசின் மக்களை உருவாக்கும் போது தீய சக்திகளாலும் எதிர்ப்புகளாலும் மனம் தளராமல் பணி செய்ய திடமும் பொறுமையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் கருணையும் நீதியும் பரிவும் கொண்டு விளங்கும் எங்கள் கடவுளே, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றுகின்றோம். இயலாமை, தளர்வு, அநீதங்கள் இவைகளில் நொறுங்கி சிதைவுறும் எம் மக்களை நீர் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இந்த உலகத்தில் நீதி அரசர்கள் உமது நீதியை கடைபிடிப்பார்களாக. ஏழைகளுக்கும் அந்த நீதியை அவர்கள் எடுத்துச் சொல்வார்களாக. இவ்வாறு இந்த உலகம் சகோதரத்துவம், சமத்துவம், அன்பு, மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைய நீரே அருள் செய்யும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவா படைப்பின் தலைவா அடியோர் போற்ற வந்தோ.
இயேசுவோடு எம்மையும் இணைத்து பலியாய் தர வந்தோம். அனைத்து பொருளும் அடியோர் எமக்காய் அளித்த அருட்பெருக்கே. அனைத்து பொருளும் அடியோர் எமக்காய் அளித்த அருள் பெருக்கே. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் நிறைந்த அப்பமிதோ. வாழ்வை அளிக்கும் அப்பமாய் மாற வரத்தை வேண்டி நின்றோம். அன்பின் இறைவா படைப்பின் தலைவா அடியோர் போற்ற வந்தோ. இயேசுவோடு எம்மையும் இணைத்து பலியாய் தர வந்தோ. அன்புமிக்கோரே, நாம் ஒப்பு கொடுக்கும் திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்திருக்கின்றீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர்வும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
அநியாயமாக சிறையில் தள்ளப்பட்டவர்கள், குற்றம் ஏதுமின்றி தண்டனை பெறுபவர்கள், எந்தவிதமான தவறும் செய்யாமல் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறவர்கள் அனைவருக்கும் நல்ல நீதி கிடைக்க வேண்டும் என்றும், அவர்கள் வாழ்வில் அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு இறைவனுடைய இரக்கத்தையே எப்பொழுதும் நாடி இருக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் வேண்டுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு மண்ணகத்தில் விண்ணரசு மலர ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அருளுகின்ற அமைதியையும் நீதியையும் வழங்கிக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் நெஞ்சில் வாசம் செய்தார், என் நெஞ்சில் வாசம் செய்தார். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பே. கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வின் வரமாகுமே. உன்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வில் வளமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். எழுதாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பே. இந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல்
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றுமுள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாசற்ற கன்னியே வாழ்க தேவன்னையே, தாசர்க்குதவியே நேசக்கருள்வாயே. மாசற்ற கன்னியே வாழ்க தேவன்னையே, தாசர்க்குதவியே நேசக்கருள்வாயே. மானிடர் குற்ற சாபம் மாதுனக்கிளையே, ஆனந்த பிரதாபம் ஆனதுயிரையே. மாசற்ற கன்னியே வாழ்க தேவன்னையே, தாசர்க்குதவியே நேசக்கருள்வாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக